Hello viewers, இன்னைக்கு பார்க்க போறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 8 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பார்ட்ல ஹீரோஸ் எல்லாம் அவங்களுக்கு அலாட் பண்ணியிருந்த டனலுக்குள்ள இறங்கினாங்கல்ல, இவங்களுக்காக தான் அந்த ஹீரோ வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு மேட்டர் என்னன்னா, இந்த சைல்ட் எம்பரர் ஹீரோஸ் எல்லாத்துக்குமே டிரான்ஸ்மிட்டர் ஒன்று கொடுத்துருப்பான். அதை வச்சு ஹீரோஸ் எல்லாம் எங்க இருக்காங்க என்னன்னு வேணா கண்டுபிடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாம பேசிக்கலாம். அந்த இடத்தோட மேப்புமே அதுலயே இருக்குது. ஆனா அதுக்காக ஹெல்ப் வேணும்னு கேட்டா ஹீரோஸ் எல்லாம் வந்து காப்பாற்ற மாட்டாங்க. அவங்க தான் அவங்கள காப்பாத்திக்கணும். தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு இதை சேஃப்டிக்கு கொடுத்துருக்கு. அப்படியே அந்த ஃபிளாஷ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு 3 மான்ஸ்டர்ஸ் வந்து, நீ தானே ஸ்பீடா அட்டாக் பண்ற ஹீரோ, நீ இப்படித்தான் வருவேன்னு எங்களுக்கு தெரியும்டா, அதனால தான் இங்க உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ உன்னைய வேகமா மூவ் பண்ற ஹீரோ, நீ பெரிய பருப்பு பொறுப்புன்னு இருந்தானுங்க. அப்படியெல்லாம் ஒன்னும் தெரியலையேன்னு சொல்லி வாயை மூடல. அடுத்த செகண்ட் அவனுக்கு வாயில இருந்து ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்கும். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள வெட்டிட்டு இந்த பக்கம் வந்துட்டான். என்ன ஒரு மேட்டர்னா, ஃபிளாஷுக்கு எப்பவுமே நான் அப்படி இப்படின்னு அவனை புகழ் தான் அவனுக்கு பிடிக்காது. அதெல்லாம் அந்த சைடு கேரக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. பட் என்ன, வேலை எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சிருவான்னு அவனுக்கு ஒரு பேர் இருக்குது. இப்படி சொல்லிட்டு வரும்போது தான் அங்க ஒரு 2 மான்ஸ்டர்ஸ் நின்னுட்டு இருப்பானுங்க. இவனுங்களுமே அவனுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க போல. நல்லா சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஃபிளாஷ் டக்குன்னு வந்து அவன் கழுத்துல சொருகுவான். ஆனா அதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆயிருவான். அப்படின்னா நம்மால் அளவுக்கு அவனுங்களும் வேகமா இருக்கானுங்க. ஃபைனல் 44 பிரச்சனைக்கு காரணமா இருந்தவன் நீதானே அப்படின்னு ஒன்னு, அதுக்கு என்னடா இப்போன்னு அவனையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த அட்டாக்கை தடுத்துருவான். உடனே அடுத்துன்னு அவன் கூட பயங்கரமான சண்டை. அவன் அட்டாக் பண்ண இவன் தடுக்கிறான், இவன் அட்டாக் பண்ண அவன் தடுக்கிறான். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இவ்வளவு அட்டாக். அந்த மான்ஸ்டர்ஸ் 2 பேத்துக்குமே ஃபிளாஷ் கூட சண்டை போட்டு எப்படியாச்சும் ஜெயிக்கணும். அதுக்காகவே வெறி கொண்டு சண்டையை போடுவானுங்க. அதுல அந்த பச்சை மண்டையா இருக்கானே, வெப் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அது சாதாரண வெப் இல்ல, செம ஷார்ப்பான வெப். அதுல கையை லைட்டா பட்டதுக்கே கீரலாயிரும். கொஞ்சம் விட்டுருந்தா ஃபிளாஷோட பாடி சில்லா போயிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல தப்புச்சிட்டான். இப்ப இவனுக்கு 2 பேத்தையுமே அவன் ஜெயிச்சாகணும். இந்த அளவுக்கு சண்டை போறானுலே கொஞ்சமாச்சும் பதறுவான்னு பார்த்தா 2 பக்கமும் சுத்தி முத்தி பார்த்துட்டு பேசி ஏன்டா உயிரை வாங்குறீங்க, பயமா இருக்குதுன்னா ஓடிருங்க அப்படின்பா. உடனே அந்த பச்சை மண்டையை எக்ஸாம்பிள் சொல்லுவான். அதாவது நெருப்புக்கு பயந்து பட்டாம்பூச்சி வலையில மாட்டி எப்படி சிக்கி சின்ன பின்னமாகுதோ, நீ எங்க கிட்ட மாட்டி சிக்கி சின்ன பின்னமாக போறேன்பா. அதாவது இவன் வந்து வெப் விட்டு ஸ்பைடர் நெட்டு பின்னுவான், அவன் வந்து நெருப்பு. அவன் கூட சண்டை போட்டு அதுக்கு பயந்து இவங்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாவானாமா. பெரிய கவிஞர் வாலியா எக்ஸாம்பிள் சொல்லி அப்படியே பயம்படுத்தி கிழிச்சிருவாரு. போங்கடா வெண்ணைகளான்னு மறுபடியும் ஃபிளாஷ் சண்டைக்கு போவான். அந்த டைம் அங்க இருக்க செவுத்தையே வெட்டி தள்ளிடுவானா. அதை பார்த்துட்டு அவனுக்கு மிரண்டுருவானுங்க. இந்த பச்சை மண்டையனையும் ஃபிளாஷுக்கு நல்லாவே தெரியும். இவனை தோக்கடிக்கணும் தான் அவனும் மான்ஸ்டர் அசோசியேஷன்ல சேர்ந்திருக்கான். சரி, அப்படியே அந்த சந்துக்குள்ள சண்டை போடுவானுங்கன்னு பார்த்தா இந்த இடம் நல்லா இல்ல, வா உன்னை வேற இடத்துக்கு கூட்டு போறோம்னு அப்படியே அவனுக்கு நின்றுட்டு இருக்க இடம் ஃபிளிப் ஆகும். மேல இருந்து அப்படியே கீழே விழுவானுங்க. இந்த இடத்துல தான் அவனுக்கு 2 பேரும் சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி முன்னாடி காட்டியிருப்பானுங்க. அப்படின்னா அந்த இடத்த பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். சண்டை போடுறது அவனுக்கு ஈஸி தானே. ஃபிளைங்ல இருக்கும் போதே அவனோட வெப்பை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். ஆனா ஒன்னும் கிழிக்க முடியல. அவன் அதுலயும் எஸ்கேப் ஆகி அட்டாக் பண்ணுவான். உடனே அந்த சிவப்பு மட்டையனும் கூட சேர்ந்துகிட்டு அட்டாக் பண்ணுவானா. 2 பேர்த்தோட கிக்ல இருந்து ஒரு ஜம்பை போட்டு எஸ்கேப். அதுக்கப்புறம் அவனுக்கு 2 பேரும் ஜம்ப் பண்ணிடுவானுங்க. கத்திய செவுத்துல குத்தி அப்படியே பிரேக் அடிப்பான் பாருங்க. அதான் வேற லெவல்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி இவங்க சண்டை போட்ட அந்த இடம் வந்து ஒரு சந்து பொந்து. அந்த இடத்துல ஃப்ரீயாலாம் சண்டை போட முடியாது. ஆனா இந்த இடம் அப்படி இல்லை, நல்லா பிளெக்சிபிளா இருக்கும். நம்ம எவ்வளவு நேரம் வேணாலும் சண்டை போடலாம் அப்படின்ட்டு இப்பதான் இவனுக்கு 2 பேரும் யாரு என்னன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவானுங்க. இவனுல கோல்டன் 37 சொல்லுவாங்க. இந்த பச்சை மண்டையன் பேரு டெம்பஸ்ட் விண்ட், இவன் பேரு ஹெல் ஃபயர் பிளே. எவனா இருந்தா எனக்கு என்னடான்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை. இந்த ஃபைட் தான் இதுவரைக்கும் இந்த சீசன்ல வந்த பெஸ்ட் ஃபைட். அப்படி சண்டை நடக்கும். 2 பேரும் என்னதான் முக்குனாலும் அவன் மேல ஒரு சின்ன கீரல் கூட போட முடியல. சரி, அவனுக்கு சேர்ந்துகிட்டு அட்டாக் பண்றானுங்களே, கொஞ்சமாச்சும் பயம் பீதின்னு ஏதாச்சும் இருக்கும்னு பார்த்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எவன்டா அவங்களை எல்லாம் வேலைக்கு எடுத்தவன், சொங்கி பயலுக்கு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. மான்ஸ்டர் அசோசியேஷனை மொத்தமா முடிச்சு கட்டிட்டு உங்க பாஸை கூப்பிட்டு சிவனிலேயே 4 அப்பப்பி கேட்கணும், இந்த கூமுட்டைகளை வேலைக்கு எடுத்திருக்கியன்னு அப்படின்னு வீம்புக்குனே கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு கூறு கட்டவனுங்க அதுவும் சொல்லுவானுங்க, இவனுங்களை வேலைக்கு எடுத்தது வந்து ஹியூமன் டிராபிகிங் பண்ற ஸ்கில் ஃபிஷ். ஆமா, அவனுக்கு அண்டர் கிரவுண்ட்ல பெரிய படையே இருக்குது. அவர் ஆளுகள் எல்லாம் உன்னால தோக்கடிக்கவே முடியாதும்பானுங்க. அவனுங்களை முடிச்சு கட்டிட்டு தாண்டா நான் வந்திருக்கேன்பா. அவனுக்கு நம்பிக்கை இல்ல. ஒவ்வொருத்தன் பேரா சொல்லி கேட்பானுங்க. முடிச்சிட்டேன், காலி பண்ணிட்டேன், போட்டு தள்ளிட்டேன், பொழந்து கட்டிட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்ன சொல்லுவான். ஆக மொத்தத்துல அவனை அட்டாக் பண்ண வந்தவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி சம்பவம் பண்ணி காலி பண்ணிட்டான். இப்ப எதுக்குடா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பின்னாடி இருந்து யாரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லுங்க, அவனை நான் காலி பண்ணும்பானா. தம்பி, நாங்க சொன்ன ஆளுங்க எல்லாத்தையுமே நாங்களே காலி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எங்க வேலையை நீ பண்ணிட்டே, அதனால எங்களையும் காலி பண்ணிடலான்னு நினைக்காத.
இருக்காத, உன்னைய இப்பவே காலி பண்றோம்னு சொல்லிட்டு மறுபடியும் கொலவெறித்தனமான சண்டை. அவனுக்கு என்னன்னா இவனை நடுவுல நிக்க விட்டுட்டு சுத்துன்னு சுத்தி ஷோ காமிச்சிட்டு இருப்பானுங்க. அப்பவும் இவனை எதுவும் பண்ண முடியல. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணியிருப்பான். ஃபுல் ஸ்பீடுன்னு சொல்லி சுத்தி காமெடி பண்ணிட்டு இருந்தானுங்கல்ல, டெஃபினட்டா அது உங்களோட ஃபுல் ஸ்பீடு இல்ல, நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. முடிஞ்சா உங்க ஃபுல் பவரை காமிங்கடா, இல்லன்னா செத்துருவீங்கம்மா. அதாவது அவங்களோட மான்ஸ்டர் பவரை வெளியில கொண்டு வர சொல்றான். ஃபிளாஷுக்கு எப்போ தெரிஞ்சு போச்சு இவனுக்கு ஒன்னும் நார்மல் ஆளுங்கல்ல, மான்ஸ்டருங்கன்னு. இப்போ ரீசெண்டா தான் அவனுங்க மாறி இருக்கானுங்க போல. அதனால தான் அந்த பவரை அவங்களால ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்க ஃப்ரீயா சண்டை போடணும்னு தான் இனி இந்த இடத்துக்கு கூட்டு வந்தீங்க, அப்புறம் ஏன்டா இன்னும் நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒன்னு. சரி ஓகே, நீ ஏன் வாண்டடா சாவணுங்கிற, நாங்க எதுக்கு அதை தடுக்கணும்? அப்பதான் மனுஷங்க ரூபத்துல இருந்து மான்ஸ்டரா மாறுவானுங்க. இதுக்கப்புறம் தான்டா எங்களோட ஸ்பீட் என்ன பவர் என்னன்னு உனக்கு தெரிய போகுது. இவ்வளவு நேரம் சீன் போட்டு தப்பிச்சிட்ட, இனிமேட்டு எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொன்ன அடுத்த செகண்ட் அவனுக்கு ஆளை காணும். எங்க போனானுங்கன்னு தேடிட்டு இருக்கும் போதே முன்னாடியும் பின்னாடி அட்டாக் பண்ணுவானுங்க. ஆனா அதை ஃபிளாஷ் தடுத்துருவான். ஆனா அதுக்கப்புறம் தான் சண்டை வெறித்தனமா போகும். அந்த டைம் அந்த ஹெல் என்ன பண்ணுவான், அவனோட ஸ்பெஷல் அட்டாக்னு சொல்லி அத்திய வச்சு ஒரு ஸ்விங் பண்ணுவான். அந்த அட்டாக்கை ஃபிளாஷ் தடுத்துருவான். இது அவனுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா பின்னாடி இருக்க அந்த பிரிட்ஜே உடஞ்சு போச்சு. ஆனா அவன் அந்த அட்டாக்கை தடுத்து தாங்கிட்டான். அதுக்கப்புறம் ஃபிளாஷ் அவன் பவரை யூஸ் பண்ணி அந்த ஹெல்லோட கத்தியை உடைச்சிருவான். அப்பதான் அவனுக்கே புரிய வருது இவன் எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கான். அதாவது சண்டைய கண்ணா பின்னான்னு போடாம யோசிச்சு தெளிவா சண்டை போடுறான். இப்படி ஒருத்தங்கிட்ட எங்க 2 பேர்த்த தவிர வேற எவனாலையும் சண்டை போட முடியாது அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுவானுங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஏண்டா மென்டல் பயலுகளா, நீங்க என்னை விட பலசாலின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன லட்சணத்துல சண்டை போறீங்கன்னு எனக்கு முன்னாடி இருந்தே தெரியும். இந்த மாதிரி சண்டை நான் ஏகப்பட்டதை பார்த்துட்டேன். இதெல்லாம் நான் தாக்கு பிடிக்கணும் தான்டா பயங்கரமா ட்ரைனிங் எடுத்திருக்கேன். எப்பவுமே ஒரு சண்டையில பேஸ் தான் முக்கியம். அதை ஒழுங்கா பார்த்து யோசிச்சு சண்டை போட்டான்னா எவனா இருந்தாலுமே ஜெயிக்க முடியும் அப்படி இப்படின்னு. ஏண்டா எங்களுக்கு என்ன கிளாஸ் எடுக்கீங்க வந்தியா? சரி, இனி இதுக்கப்புறம் உங்ககிட்ட நார்மலா சண்டை போட்டாலாம் வேலைக்காகாது. இனி நாங்க எந்த டெக்னிக்கும் யூஸ் பண்ண போறது இல்ல. முரட்டுத்தனமா மான்ஸ்டருங்க எப்படி சண்டை போடுமோ அப்படித்தாண்டா சண்டை போட போறோம். அதுவும் உன்னைய நான் ரசிச்சு கொள்ளுவேன். இன்னைக்கு நடக்க போறது சம்பவம் இல்ல, சரித்திரம். 2 லாரிக்கு நடுவுல மாட்டின எலி மாதிரி நீ நசுங்க போற. எங்களோட முழு பவரையே இனிதான் நீ பார்க்க போற அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டு அவனுக்கு பவர் எடுப்பானுங்க. வேற லெவல்ல இருக்கும். இனி இதுக்கப்புறம் ஃபிளாஷால அவனுக்கு கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுதா, இல்ல இந்த சண்டையில ஃபிளாஷ் சாக போறானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.